வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிட்ஸ் குக்கரி சேனல் ஈஸ்டர் ஸ்பெஷல் எபிசோட். ஈஸ்டருக்காக நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வைன் ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். மேக்ஸிமம் 1 வீக்கில் ஒரு பர்ஃபெக்ட் வைன், பீட்ரூட் வைன். ஆக்சுவலி கிறிஸ்மஸ்க்கு தான் வைன்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இன்னும் அடுத்த கிறிஸ்மஸ் வரைக்கும் எனக்கு பொறுமை இல்லைங்க. ஏன்னா இது அவ்வளோ நல்ல ஒரு ரெசிபி. பட் வைன்னா உடனே நிறைய பேர் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, என்னடா இது வைன்லாம் பண்ணுறாங்கன்னு. இது ஒரு நான் ஆல்கஹாலிக் வைன். நிறைய காண்டினென்டல் ரெசிபீஸ், அதாவது சிக்கன் ரெசிபீஸ், அப்புறம் சில கேக் ரெசிபிக்கெல்லாம் நான் ஆல்கஹாலிக் வைன் தேடி நான் சென்னையெல்லாம் அலைஞ்சிருக்கேங்க. என்ன சென்னையெல்லாம்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு மெட்ரோ சிட்டியாக இருந்து கூட எனக்கு வைன் கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த வைன் நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் வைன்னா அந்த ஜஸ்ட் குக்கிங் வைன் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லைங்க. இது வைனாக சாப்பிடவும் பர்ஃபெக்டாக சூப்பர்பாக இருக்கும். ஒரு வைன், அதாவது நீங்கள் நார்மலாக வாங்குகிற வைன் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே வைன் டேஸ்ட்டில் இந்த வைனும் இருக்கும். ஆக்சுவலி இது பீட்ரூட் வைன்னு நீங்கள் சொல்லாமல் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. இப்போது பீட்ரூட்டில் பண்ண வைன் அப்படின்னு நான் சொல்கிறேனே, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபின்னு நான் கிளைம் பண்ண மாட்டேங்க. என்றைக்குமே ஒரு விஷயத்தில் நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணிட்டோன்னா அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் போயிடும். இப்போது சிக்கன் எடுத்துக்கோங்க, ப்ரோட்டீன் ரிச்சுங்கிறோம். பட் அதே நீங்கள் 65 சாப்பிட்டா அந்த எந்த ப்ரோட்டீனும் இருக்காது, ஏன்னா ஆயில் ஃப்ரை பண்ணிட்டீங்க. அதே மாதிரி சும்மா ஒரு ஃப்ரூட் ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறீங்க, அதில் ஒயிட் சுகர் போட்டு அடித்தாலும் உங்களுக்கு எந்த நியூட்ரியன்ஸும் கிடைக்காது. ஸோ அது மாதிரி இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபின்னு நான் கிளைம் பண்ண போகிறதில்ல. ஆனால் ஒரு நல்ல சப்ஸ்டியூட் ஃபார் வைன். சப்ஸ்டியூட்னு மட்டும் இல்லைங்க, இது பர்ஃபெக்டான வைனே தான். ஸோ இன்ஸ்டன்ட் பீட்ரூட் வைன் வீட்டிலேயே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஸோ இதுவும் நம்ம பீட்ரூட் வைன், அதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். அஃப்கோர்ஸ் பீட்ரூட் வைன்னா பீட்ரூட் தேவை. இங்கே நான் 1 கிலோ, அதாவது நான் முழுசாக வாங்கும்போது 1 கிலோ இருந்தது. அதுக்கப்புறம் அதை ஸ்கின் பீல் பண்ணி கிரேட் பண்ணி எடுத்தது, அது நான் வெயிட் பார்க்கலங்க. 1 கிலோ பீட்ரூட் வாங்கி க்ளீன் பண்ணி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. அப்புறம் மெஷரிங் கப்ஸில், இந்த மாதிரி மெஷரிங் கப்ஸில் 3 கப்ஸ் ஆஃப் சுகர் வச்சுருக்கேன். 3 கப்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் கம்மி தான், இன்னொரு 1/2 கப் சேர்க்க வேண்டியது இருக்கும். அது நம்ம நாளைக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 3 கப்ஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா. அப்புறம் 1 இன்ச்சு அப்படியே 2 இன்ச்சு சைஸில் ஜிஞ்சர். இதை இப்படியே போட மாட்டோம், ஒரே ஒரு நஸ்கு, அரைச்செல்லாம் போட்டுறாதீங்க, ஒரே ஒரு நஸ்கு நசுக்கி போடணும். கோதுமை, இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை. இது எதுக்குன்னா நம்ம வைனை ஸ்ட்ராங் ஆக்கும். சரிங்களா. அப்புறம் 2 பீஸ் பட்டை, ஒரே பட்டை தான், இதை 2ஆக உடைச்சிருக்கேன். 2 பீஸ் பட்டை, ஒரு 5 கிராம்பு. ஏலக்காய் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், நான் போடுறதில்ல. ஓகேவா. அப்புறம் ஈஸ்ட், இது 1.5 டீஸ்பூன், கரெக்டாக மெஷரிங் ஸ்பூனில் 1.5 டீஸ்பூன். இது நார்மல் ஈஸ்ட் இல்லை, இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஈஸ்ட்டுங்க, அதை தான் போடணும். ஓகே. இந்த பெரிய பெரிய குண்டு குண்டாக மணியாக இருக்கும், இந்த ஜவ்வரிசி மாதிரி ஈஸ்ட், அது போடாதீங்க. இந்த மாதிரி பொடியாக இருக்கிற இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் அது வாங்கி 1.5 டீஸ்பூன். இப்போ இது ரொம்ப ஈஸியாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது. ஓகே. அப்புறம் நம்ம இந்த 1 kg பீட்ரூட்டுக்கு எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணணுன்னா 2 liters ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ இது மெஷர்மெண்ட் கரெக்டாக 1 liter. இதே மாதிரி இன்னொரு பாத்திரம் தண்ணி நான் ஆட் பண்ணுவேன். நல்லா குடிக்கிற தண்ணியை ஆட் பண்ணால் போதும், சுடு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ தான். இதை விட இந்த மெஷர்மெண்ட்டு ப்ரிப்பரேஷன் எல்லாம் விட ரொம்ப முக்கியமானது நம்ம ஸ்டெர்லைஸ்டு வெசல்ஸ் யூஸ் பண்ணுறது. ஜாடி நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு தொடச்சி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரம் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதையும் அது மாதிரி சொட்டு தண்ணி கூட இல்லாமல் ட்ரையாக வச்சுருக்கணும். ஓகேங்களா. அப்புறம் அதுக்குண்டான நீங்கள் எதில் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் வாஷ் பண்ணி நல்லா சன் ட்ரை பண்ணுங்கள். இல்லை நல்லா ட்ரை பண்ணி ஃபேனு கீழே வச்சு சுத்தமாக தண்ணி இல்லைங்கிறத நல்லா அஷ்யூர் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் தான் மெஷர்மெண்ட்ஸு. இப்போ நம்ம ப்ரொசீஜர் பார்ப்போம். இதுவும் நம்ம முதல்ல நான் சொன்ன மாதிரியே நல்லா கழுவி ட்ரை பண்ணி வச்சுருக்கிற குக்கர் 1 2 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பீட்ரூட் ஆட் பண்ணிட்டோம். மிக்ஸ்
பண்ணி விட்ருங்க. ஓகே. ஸோ இப்போ இதில் இஞ்சி ஜிஞ்சர் 2 பீஸ் வச்சுருந்தேன் இல்லையா, அதை ஒரு நசுக்கு நம்ம மாவெல்லாம் அதில் ஒரே ஒரு லைட்டாக க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. 2 பீஸ் பட்டை, ஒரு 5 கிராம்பு, இவ்வளோதாங்க. இப்போ இதை கவர் பண்ணி கொஞ்சம் மீடியம் டு ஹையே வச்சுக்கலாம். வச்சு ஒரு 3 விசில். ஏன்னா கிரேட் பண்ண பீட்ரூட் தான், ஈஸியாக ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி 1 kg பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஒரு 1/2 kg ட்ரை பண்ணி கூட பாருங்கள். ஓகே. இப்போ இதை நான் குக் பண்ணிடுறேன். இப்போது ஸ்டவ்வில் வச்சாச்சு, மீடியம் டு ஹை வச்சுருக்கேன். வெயிட் போட்டாச்சு. 3 to 4 விசில்ஸ் வரட்டும். ஸோ 4 விசில் அதுக்கப்புறம் இதோ பாருங்கள், ஸ்டீமெல்லாம் அடங்கிடுச்சு. இனிமேல் தான் முக்கியமான ஸ்டெப்ஸ் எல்லாம் வருது. ஆக்சுவலி நம்ம முதல்ல பீட்ரூட் ஃபில்டர் பண்ணிடலாம். நல்லா அதோட ஜூஸ் நம்ம ஆட் பண்ண வாட்டர் பூரா நல்லா இப்படி பிழிஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், போதும். பாருங்கள், நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டோம். ஓகே. நல்ல கலர் இருக்குது இந்த பாத்திரத்தில். அதுவும் நைட் டைமில் எடுத்துகிட்ருக்கேன், அதனால் உங்களுக்கு தெரியல. இந்த பாருங்கள், கலர் தெரியுதுங்களா இப்போது? ஸோ ஓகே. இப்போது நம்ம எடுத்துகிட்டு வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ இதை ஹாட்டாக இருக்கும்போதே சுகர் போட்டோன்னா கரையிறது கொஞ்சம் மெல்ட் ஆகிறது ஈஸியாகிடும். 3 cups ஆஃப் சுகர் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த சுகர் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடணும் அதில். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு தடவை இதை ஃபில்ட்ரு பண்ணி எந்த ஜாடியிலையோ பாட்டில்லையோ எதில் நம்ம ஸ்டோர் பண்ணி 3 நாள் சொன்னேன் இல்லைங்களா, 3 days நம்ம ஒரே டைமில், கிட்டத்தட்ட ஒரே டைமில் எடுத்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இந்த பாருங்கள், சுகர் பாருங்கள், அந்த ஹீட் இருக்கிறதுனால சுகர் ஈஸியாக டிசால்வ் ஆகுது. ஆனால் நாளைக்கு நீங்கள் பார்த்துட்டு சுகர் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும் வைன் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இன்னொரு 1/2 cup சேர்த்துக்கலாம். இப்போவே கூட டேஸ்ட் பண்ணிட்டு இன்னும் ஸ்வீட் வேணுன்னா இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் விஷயம். பாருங்கள், சுகர் பாருங்கள் போட்ட இதில் அந்த சூட்டுக்கு சீக்கிரம் மெல்ட் ஆகிடுது. இது பார்த்தீங்களா, 3 cup சுகர். இப்போ பாருங்கள், எடுக்கும்போது அள்ளி அள்ளி வந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்களா, இந்த பாருங்கள் சுகர் ஈஸியாக டிசால்வ் ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், இப்போ சுகர் வரவே இல்லை. ஸோ இப்போ நான் டேஸ்ட் பார்த்தேன், எனக்கு தெரிஞ்ச ஸ்வீட் இது தாராளமாக போதும். நீ நாளைக்கு பார்த்துட்டு இது கொஞ்சம் ஃபிஸி ஆகும், அதை ஃபெர்மெண்ட் ஆக ஆக ஸ்வீட் கம்மி ஆகிடுச்சுன்னா வேணால் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு தேவைப்படாது, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1 kgக்கு நம்ம 3 cups ஆஃப் சுகர் போட்டிருக்கோம். சுகர் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுச்சு. இனி இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஈஸ்ட்டு கோதுமை எல்லாம் ஆட் பண்ணோம். இப்போ நல்லா ஆற வைப்போம். ஓகேங்களா. நம்ம வைன் இப்போது நல்லா ஆறிடுச்சு. ஓகே. இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு 1.5 teaspoon ஈஸ்ட், 1.5 teaspoon ஈஸ்ட்டு ப்ளஸ் 2 tablespoon கோதுமை, ஹோல் வீட். போதும். ஏன்னா கோதுமை வந்து ஸ்ட்ராங் ஆக்கும். போதும், ரொம்ப ஸ்ட்ராங் வேணாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணுறது நம்ம இது எதில் ஆட் பண்ணி வைக்க போகிறோமோ அந்த பாத்திரம் எல்லாத்துலேயுமே வாட்டரோட ஒரு சின்ன ஒரு ட்ராப், ஒரு சிங்கிள் ட்ராப் வாட்டரோ கொஞ்சமாக கூட ஈரப்பதங்கிறது இருக்கவே கூடாது. இருந்தால் நம்மளோட வைன் புளிச்சு போயிடும். ஓகே. நீங்கள் இதை பண்ணி வைக்கும்போது ஜாடியெல்லாம் இல்லை எந்த கண்டெய்னர்லையோ ஊற்றி வைக்கும்போது டைம் பார்த்துக்குங்க. அதே டைமுக்கு அடுத்த 3 நாள் எடுத்து இதே மாதிரி நல்லா ட்ரையான ஒரு கரண்டியோ வாட்டவர் ஸ்பேட்டுலாவோ மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி மறுபடியும் வச்சிடணும். அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஜாடியில் நம்ம
இதை ஆட் பண்ணிடலாம். கலர் தெரியுதுங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம கோதுமை இதை பாருங்கள், எல்லாம் அதில் போட்டுடணும். ஈஸ்ட் எதாவது ஒட்டி இதே பாத்திரத்தில் இருந்தால் அதெல்லாம் என்ன நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணி போட்டிருக்கோம், அதெல்லாம் கரெக்டாக ஜாடிக்குள்ளே போயிடணும். பாருங்கள், நம்மளோட ஒயின் செட் பண்ணியாச்சு. இந்த அளவு தாங்க இருக்கணும். கரெக்டாக பாருங்கள், 3/4 ஆஃப் இந்த ஜாடியில் 3/4 தான் இருக்குது பாருங்கள். சரிங்களா? ஃபுல்லாக ஊற்றி வச்சோன்னா அது ஃபெர்மெண்ட் ஆகும்போது ஒரு வேளை பொங்கி வெளியே வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போது இதை நம்ம மூடி வைக்கிறதுலேயும் ஒரு இது இருக்குது பாருங்கள். அதோட மூடியை நான் அப்படி வச்சு ஒரு துணியால் கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன கேப் கூட இருக்கக்கூடாது. அப்புறமா அவ்வளோதான், இருட்டான ஒரு ஷெல்ஃபுக்குள்ளே வச்சுருங்க. இதை யாருமே அடிக்கடி எடுக்கிற இடத்துல அந்த மாதிரியெல்லாம் வைக்காதீங்க. ஆட்டுறது, அப்பப்போ திறந்து பார்க்குறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. பாருங்கள், நான் பெரிய ரப்பர் பேண்ட் கூட போட்டு வச்சுக்கலாம், எப்படி வேணால் நம்ம சௌரியத்துக்கு. இந்த பாருங்கள், நம்ம ஒயின் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை கொண்டு போய் ரெஸ்ட் பண்ண வைக்க போகிறேன். இப்போ கிட்டத்தட்ட நைட்டு 10:30 ஆகுது. நாளைக்கு கிட்டத்தட்ட இதே டைமில் தான் நான் எடுத்து மிக்ஸ் பண்ணுவோம், உங்களுக்கு அப்போ காமிக்கிறேன். The next day. ஸோ இதோ நம்ம நேற்று தான் வைன் பண்ணி கட்டி வச்சுருக்கோம். ஸோ இது டே 1 அப்படின்னு வச்சுக்கலாமா? டே 1 எடுத்து பாருங்கள், நம்ம வைன் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு, கொஞ்சம் ஃபிஸ்ஸியாக இருக்குது பாருங்கள். அந்த பபுள்ஸ் எல்லாம் தெரியுது பார்த்திங்களா? இப்போது நல்லா ட்ரை ஆனால் நல்லா வாஷ் பண்ண ஒரு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதை பாருங்கள், மிக்ஸ் பண்ணப்போ பாருங்கள் ஒரு ஃபிஸினஸ் வருது பார்த்திங்களா? அவ்வளோதான். இப்போ மறுபடியும் அதே ப்ரொசீஜர் தான். நேற்று என்ன பண்ணமோ அதே மாதிரி வச்சு கட்டி டார்க்காக ஒரு பிளேஸில் நம்ம இதை வச்சிடணும், அசையாமல் வச்சிடணும். Day 2. நம்ம டே பிஃபோர் எஸ்டர்டே நம்ம ஒயின் ப்ரிப்பேர் பண்ணோம். நேற்று டே 1 மிக்ஸ் பண்ணோம். இன்றைக்கி டே 2. பாருங்கள், வைனோட கலர்லாம் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன். ஃபிஸினஸ் ஒரு இதெல்லாம் வருது பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ட்ரையான கரண்டியில் மிக்ஸ் பண்ணோம். இது பாருங்கள், பண்ண பண்ண அப்படியே நுரைச்சி அந்த ஃபெர்மெண்ட் ஆனது தெரியுது பாருங்கள். இப்போ இன்றைக்கி வேணால் நீங்கள் டேஸ்ட் பண்ணி சுகர் பார்த்துட்டேன்னா ஆட் பண்ணலாம். பாருங்கள், அந்த ஃபிஸினஸ் பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். மீடியமாக இருக்குது சுகர். ரொம்ப ஸ்வீட்டாக வைன் வேணுன்னா இன்னொரு 1/2 கப்பு நம்ம சேர்த்துக்கலாம். பட் நான் இது போதும் இந்த வைனுக்குன்ட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ திருப்பி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் கொடுத்து அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நாளைக்கு நம்ம வைன் சூப்பராக ரெடி ஆகிடும். 3 days. டே 2 மிக்ஸ் பண்ணியாச்சு, கட்டியாச்சு, நல்ல டார்க்கான இடத்துல வைக்க போகிறேன். Day 3. நம்ம டே 3 மிக்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலான்னா ஃபில்டர் பண்ணி பாட்டிலில் ஊற்றலாம். பட் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் ரொம்ப லாங் டே, கொஞ்சம் இல்லை ரொம்ப ரொம்ப லாங் டே. பாருங்கள், வைன் கலர்லாம் சூப்பராக வந்துருச்சு. நல்ல வைனோட ஒரு ஸ்மெல் வருது. டேஸ்ட் பண்ணால் நல்லா ஸ்ட்ராங்கான வைன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். நாளைக்கு நான் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு பாட்டிலில் ஆட் பண்ணுறதை காமிக்கிறேன். இப்போ நம்ம 3 நாள் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது நான் ஆல்ரெடி சொன்னேன், நேற்றே நான் பண்ணியிருக்க வேண்டியது. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால நான் பண்ணல. ஸோ இதோ நம்ம வைனோட ஸ்மெல் அப்படியே கம கம கமான்னு வருது. இதை பாருங்கள். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம்.
கலர் பாருங்கள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், நம்ம வைன் பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வைனை அழகான நல்லா க்ளீனாக ஹாட் வாட்டரில் கழுவி சன் ட்ரை பண்ணால், ரொம்ப ட்ரை பண்ணால் பாட்டில்ஸில் வைக்கலாம். நான் இதுக்கு ஏன் இப்படி இவ்வளோ இந்த மாதிரி பாட்டில் வைக்கிறேன்னா, உங்களுக்கு நான் காமிக்கும்போது தெரியணும் அதோட கலர் எல்லாம். இதுவும் நம்ம வைன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வைனெல்லாம் வந்து கிளியர் ஆகிறதுக்குன்னு கொஞ்சம் நாள் வைப்பாங்க. ஸோ நம்மளது இன்ஸ்டண்ட்டு 3 நாள் வச்சுட்டோம். இன்னும் ஜஸ்ட் 1 டே கிளியர் ஆகிறதுக்கு வச்சுட்டா போதும். நாளைக்கு நான் உங்கள்கிட்ட கிளாஸில் ஆட் பண்ணி குடிக்கிற பக்குவத்துக்கு அது எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். The next day. இதோ நம்ம இப்போ 3 நாள் வைன் மிக்ஸ் பண்ணி வச்சோம். 1 நாள் கிளியர் ஆகிறதுக்கு அசையாமல் வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நல்லா கிளியர் ஆகிருக்கும். இதை நான் வந்து உங்களுக்கு கிளாஸில் பாட்டில்லாம் ஊற்றினா தெரியும். பாருங்கள், ஸோ நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. இது இருக்க இன்னும் நல்லா கிளியர் ஆகும். மீதியை பாட்டில் ஆட் பண்ணுறேன். இதோ நம்ம வைன் பாட்டிலில் போட்டாச்சு. கொஞ்சம் கேப் வைக்கணும் எப்போவுமே. அப்பா கவுர்க் நமக்குவே ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். அப்புறம் இதில் கொஞ்சம் செடிமெண்ட்ஸ் இருக்கும் பாருங்கள், அப்போ கூட கிளியராக இருந்ததுக்கப்புறம். ஸோ அதை விட்டுறணும், நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதுலேயும் கொஞ்சம் இன்னும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கேயும் செடிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ பாட்டில் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு, அதனால் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். பாருங்கள், நம்ம வைன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இது பாருங்கள், நம்ம இவ்வளோ ஈஸியாக ஒரு 3 to 4 டேஸில் இன்ஸ்டண்ட்டாக சூப்பர்பான வைன். இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் ட்ரை பண்ணிட்டேன் உங்களுக்காக. நல்ல வைன் வாங்கினீங்கன்னா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் வந்து இனிமேல் ஒரு கேக் பண்ண, ஒரு சிக்கன் ரெசிபி பண்ணலாம் நான் ஆல்கஹாலிக் வைன் தேடுறது எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த சென்னையிலேயே வந்து எனக்கு ஃப்யூ பிளேசஸில் தான் கிடைக்கும். அதுவும் சம்டைம்ஸ் கிடைக்கும், கிறிஸ்மஸ் டைமில் கிடைக்கும், மற்ற டைமில் கிடைக்காது. ஸோ இது பழகிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம வீட்டில் வச்சு ஒரு கேக் பண்ண எல்லாம் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்குமே நல்லா தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது நான் ஆல்கஹாலிக் வைன், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நீங்கள் எல்லோரும் வைன் விரும்புகிறவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. சூப்பர்பான பர்ஃபெக்ட் பீட்ரூட் வைன் எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிட்ஸ் குக்கரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.